என்னென்னு பறிக்கிறீங்க? பாவக்காய். பழுத்து போச்சா? பழுத்துருச்சு. இங்கே பாரு, கை நீட்டுங்க. பழுத்துருச்சு. அப்புறம் குட்டி பாவக்காய். மிளகாயும் பழுத்துருச்சு. அது ஏன் உடஞ்சு கொண்டாவில் எடுத்துகிட்டு வந்துருக்குறீங்க? ஏறி இந்த இடத்துல இருந்து அதில் பிடிச்சிட்டேன். பாருங்கள், நம்ம வீட்டு செடியில் தான் பறித்த மிளகா. இந்த மிளகா பார்த்திங்கன்னா மானம் பார்த்து தான் காய்க்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ பறித்து வச்சுருக்கோம். இப்போ பறிச்சிருக்காரு. ஒரே செடியில் அவ்வளோ காய். சரிங்களா? இன்னும் பாருங்கள், கீரையெல்லாம் தண்டிக்கிற பாருங்கள். பார்த்தீங்களா? பாருங்க, வீட்டில் தண்டிக்கிற எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக. இங்கே பார்க்கலாங்க, இருங்க பார்த்துக்கலாம். பாருங்கள், பார்த்தீங்கன்னா இந்த வாழை மரம் பார்த்தீங்கன்னா அதை பறிச்சுருங்க, வெண்டைக்காய் பறிச்சுருங்க. சின்னதாக இருக்கிற வெண்டைக்காயெல்லாம் பறிச்சுருங்க, குழம்புக்கு வேணும். சின்னதாக இருக்கிறதால பறித்து வச்சிங்கன்னா ஒரு 4 நாளைக்கு பறிச்சிங்கன்னா வாரத்தில் ஒரு டைம் ஒரு குழம்பு காயிரும். முத்துனது பறிக்காதீங்க, பறித்தாலும் வேஸ்ட். இந்த பக்கம் இருக்கிற காய் பண்ணிங்க இல்லையா? இல்லை, அவ்வளோதான். சரி வா, கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும்போதே பறிச்சிருங்க. ஆ, ரொம்ப இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் ரொம்ப இங்கே ரொம்ப குட்டியா? குட்டி ரொம்ப. அப்போ வேண்டாம், 2 நாளைக்கு இருந்துச்சு பறிச்சிக்கலாம் விடுங்க. பாருங்க, வெண்டைக்காயும் பறித்து ஒரு 2 நாளைக்கு இன்னொரு 3 காய் ஆச்சுன்னா இன்னும் 2 நாளைக்கு இருந்துச்சு. இன்னும் 3 பிஞ்சு இருக்குது. அது ஒரு குழம்பு காயிரும், அது வந்துடும் நமக்கு. பார்த்தீங்களா? அப்புறம் நீ தண்டிக்கீரையெல்லாம் பிடுங்குறீங்களா? தண்டிக்கீரை பிடுங்குறீங்களா? சரி சரி சரி. அப்போ கொஞ்சம் தண்டிக்கீரை பறிங்க, வீட்டுக்கு பொரியல் பண்ணுறதுக்கு. அது வேண்டாம், இந்த தண்டிக்கீரை நல்லா இருக்குது, தண்டிக்கீரையை பறிச்சுக்குங்க. இல்லைங்க, இது பாரு நல்லா இருக்குது, கொழுன்னு பாரு. இங்கே பாருங்க. சரி, நல்லது மட்டும் பாருங்க. ஏன்னா மருந்து அடிக்கலைன்னா அப்புறம் அப்படித்தான் இருக்கும். மருந்து அடிக்காத கீரை அப்புறம் நம்ம தான் பார்த்து ஒழுங்கு பண்ணிக்கணும். அதனால் பாருங்கள், சூப்பரான தண்டிக்கீரை எல்லா பக்கம் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம வேணுங்கிறத மட்டும் எடுத்துக்கலாம். பறிச்ச அப்புறம் சுக்கிடிக்கீரை ஒரு நாளைக்கு குழம்பு சட்னி வச்சுக்கலாங்க. மிளகு தக்காளி கீரையா பாருங்க, மிளகு தக்காளி கீரை எல்லாமே இருக்குது நம்ம தோட்டத்தில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் கீரை எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது இன்றைக்கான அறுவடை இன்றைக்கி பண்ணியாச்சு. மணியை வேலை பார்த்துருக்காரு. அதாவது பெரிய தண்டிக்கீரையெல்லாம் அதை பிடுங்கிடுவாருங்க. பிடுங்கி அதை மறுபடியும் மீண்டும் வெட்டி செடிகளுக்கே உரமாக்கிடுவார். பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி இருக்குங்க தோட்டம், நல்லா இருக்கா? கருவேப்பிலை கன்று, அப்புறம் சங்குப்பூ செடி பாருங்க. பார்த்தீங்களா? சங்குப்பூ செடி, அதான் அந்த பக்கம் வெத்தலை செடி, இது பாவக்காய் செடி. பார்த்தீங்களா? அப்படியா? சரி, நாளைக்கு பறிச்சுக்கலாங்க. நாளைக்கு கண்டிப்பாக பறிச்சு சட்னி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வேண்டான்னு இவ்வளோ பாருங்கள், இவ்வளோ கீரையை வேண்டான்னு பிடிங்கிறது. ஏன்னா நம்ம வீட்டில் பிஞ்சு கீரையாக இருக்குது, அது கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.